ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டு வேலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 நாளாக அந்த வேலைகள்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. சமப்படுத்தி இந்த இடமெல்லாம் வெட்டி மேடாக இருக்கிறதெல்லாம் சமமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி தான் கொத்தனாரெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தோம் இந்த வேலை செய்ய முடியலை. அதுக்கான நேரம் இப்போ தான் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணி செய்யும்போது தான் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னேறினா யாருக்குமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் என்னோடய லைஃப்பும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. நல்ல சொந்தங்கள்லாம் கிடைச்சவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அப்படி எனக்கு யாரும் இல்லை. நம்ம ஒரு ஸ்டெப் முன்னேறினா அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சமையல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு, கறி குழம்பு, மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்களோட வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மளோட ஹேர் ஆயில் முடிஞ்சிருச்சு. அதுக்கான ப்ராசஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி வீடியோவிலே போட்டிருக்கேன் என்னென்ன பொருளெல்லாம் இதில் சேர்த்துருக்கோம், எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. 30 days ஊற வச்சு தான் இன்ஃப்யூஸ் ஆன ஆயில் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 லிட்ரு ஊறிட்டுருக்கு. இப்போ தான் ஊறுறதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ஊற ஊற கலர் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்க வேண்டியதான். அடுப்பில் வச்சு காய்ச்சினாலாம் எனக்கு அவ்வளோவா நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதனால் நான் ஊற வச்சு தான் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு. வீடு கட்டி 3 வருஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலைகள் பார்க்கலான்னா தள்ளி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கான நேரம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டியெல்லாம் எடுத்து போட்டு இந்த பள்ளமாக இருக்க இடத்துலலாம் இந்த அக்கா உடச்சி போட்டுட்ருக்காங்க. அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.